ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய லெவலில் போகக்கூடிய ப்ராஜெக்ட் உள்ள ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, FET காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி FETயாக இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ASI அப்படின்னு வந்து பேரை மாற்றிருக்காங்க. ஃபுல் நேம் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் அலையன்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேர் மாற்றிருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காயினை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிங்குலாரிட்டி நெட் TO, அடுத்ததாக பார்த்தோம்னா ஓசியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெச் அதாவது FET. இந்த 3 காயினையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணதுனால தான் இந்த காயினை இப்போ பார்த்தீங்கன்னா ASI அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.6 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ சர்க்குலேஷன் சப்ளைல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2.5 அந்த அளவுக்கு வந்து சர்க்குலேஷன் சப்ளைல வந்து இருக்குது. மொத்தமாக இவங்களோட மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு வேல்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 3.4 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதாவது இந்த 2.6 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா 3 பில்லியனுக்கு மேலே இருக்குது. இதே இந்த சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய சப்ளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.98 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாலர் மதிப்பில் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 1.18 அப்படிங்கிற டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேப் இப்போ இருக்கிறதுலேருந்து, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்லியனுக்கு மேலே வந்து இருக்குது டாலர் மதிப்பில். மார்க்கெட் கேப்பில் இவங்களோட ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்லியன் டாலர் மதிப்பில் இருக்குது. இந்த புல் ரனில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பில்லியன் டாலர் மதிப்பில் இருந்து ஒரு 50 பில்லியன் டாலர் மதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போட்ட கூட பார்த்தீங்கன்னா மினிமம் 30 பில்லியன் டாலர் மதிப்பு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இப்போ இருக்கிற ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.18 சம்திங் போயிட்டு இருக்குது. அப்போ 30 பில்லியன் டாலர் மதிப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு $10 மேலே கண்டிப்பாக வந்து போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கப்புறமா வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். இல்லை இந்த ப்ரைஸில் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $10 அப்படிங்கிற அளவுக்கு கூட போகலாம் இந்த புல் ரனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய இன்னொரு காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ரியோ. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.95 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ரியோ காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 75 மில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கோடி காயின் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு காயினை பற்றி நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, FET காயின். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி காயினுக்கு மேலே இருக்குது. அவங்களோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டு அதாவது $1 மேலே வந்து இருக்குது. ஆனால் இந்த அதாவது ஒரு 7.5 கோடி காயினுக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ்னு பார்த்தோம்னா $1 சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த புல் ரனில் இந்த ரியோ காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா மினிமம் ஒரு $15 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி அதிகபட்சமாக நம்ம எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னா $30 $45 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியோ காயினுக்கு இப்போ மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் $6.5 மில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா அது 10 ஒரு $50 மில்லியன் மதிப்பு கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு காயினாக கூட மாறிட்டு வருது. அதனால் இந்த ரியோ காயினை எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த ரேஞ்சில் கூட வாங்கி தாராளமாக ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 10 20 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட் கம்ப்யூட்டர் பிரைஸ் அப்படின்னு ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ICP காயினோட பிரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $8 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ICP காயின் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $750 வரைக்கும் வந்து மேலே போயிருக்குது. அதுவும் 2021 மே மாதத்தில் தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து போனது. இப்போ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $8 பக்கமாக போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இந்த டாலர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த $750 இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90 மடங்கு வந்து இப்போ வந்து கீழே தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா 10 20 மடங்கு கூட போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இல்லை இந்த ரேஞ்சில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா $8 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ICP காயினுக்கு இப்போ டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 522 மில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது 52 கோடி அந்த அளவுக்கு சப்ளை இருக்குது. சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய சப்ளைன்னு பார்த்தோம்னா 469 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதாவது 47 கோடி காயின் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புல் ரனுக்கு பெரிய அளவில் போகாட்டா கூட பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $50 $80 கூட போகலாம். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 10 மடங்கு அப்படின்னு லாபம் கூட கிடைக்கலாம். இந்த ICP காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ $8 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது.
இந்த புல் ரனில் ஒரு $80 வரைக்கும் வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு டாலராக சென்ட் பண்ணி விடுவாங்க, அதுவும் பெப்20 அட்ரஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $25,000 வரைக்கும் வந்து மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே $25,000 மேலே எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஷ் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேரெக்டாக பேங்க்கில் போய் தான் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. மணி ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பேங்க்கில் வந்து அன்றைக்கி லீவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கேஷ் டெபாசிட் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஏடிஎம் மிஷின், அதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இல்லை இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம் டாலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.